ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமல் ஹாஸ்பிட்டல். இப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பாருங்கள், அப்புறம் இங்கே இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிங்க. சரிங்க, வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் கொடுக்குறோம். இந்த யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மகிழுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே வந்துருச்சு. யாராவே இது வந்து கிளாஸஸ்லாம் இருக்கும். இந்த கேமில் என்ன பண்ணோம்னா நிறைய விலங்குகள் இருக்கும். இது விலங்குகள் உலகம் மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒருத்தர் வருவாங்க, சில விலங்குகள் வரும். நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், வேலை பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில். அந்த விலங்குகளுக்கு வந்து இந்த பேய்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த விலங்குகள் வந்து மருத்துவ உதவி பண்ணி அவங்கள குணப்படுத்தணும். புரியுதா? இதில் சில மான்ஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. இருங்க ஒருத்தரை காட்டுறேன். அங்கே ஜன்னலில் ஒருத்தர் முட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க, அவன் தான் மான்ஸ்டர். இந்த மாதிரி மான்ஸ்டர் வந்தாங்கன்னா அவங்கள விரட்டி விட்டுறணும். அதுவும் இல்லாமல் காஃபி, இந்த கேமில் நமக்கு சைடில் பிரெயின் மாதிரி கட்டி 60ன்னு கட்டுதா, நமக்கு மூளைக்கு வந்து சக்தி இருக்கும். ஒவ்வொரு மூளைக்கும் அந்த சக்தியோட வந்தால் அந்த சக்தி குறைஞ்சிருச்சுன்னா, அந்த போஸ்டரில் போட்டிருக்கு, சக்தி குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த காஃபி கொடுத்து நம்ம சக்தியை பொறுமையாக காஃபி குடிச்சு அமைதியாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இந்த ஜன்னலில் ஒருத்தர் மண்டையத்தை கொடுத்துருக்கா பாருங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஐ ஹாவ் அ அப்பாயின்மெண்ட். இந்த ஒருத்தர் வந்திருக்காப்புல, நியூ ஃப்ரெண்டு. இவருக்கு வந்து நம்ம இப்போ வந்து என்னென்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் முதல்ல வந்து இவருக்கு அப்பாயின்மெண்ட்டை ரைட் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி மொத்தம் கேமராவில் எல்லா வாதமையும் மக்களை செக் பண்ணணும். ஏன்னா மான்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே கூட்டமாக கோவிந்தா போட்டு வந்துடுவாங்க. அதனால நம்ம வந்து எல்லா வகையிலையும் அவங்கள செக் பண்ணணும். இப்போ அவர் வந்து போகிறாரு, இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இவர் முதல்ல டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவர் போட்டாப்புல அந்த ஸ்க்ரீனில் இருந்தால் இவருங்க வரட்டும். அனலைஸ் த சாம்பிள் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு சாத்தி வைக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் அ மினிட். ஐ ட்ராப்ஸ் இங்கே நிறைய மருந்துலாம் இருக்கும். அவங்க சொல்கிற மருந்து நம்ம எடுத்து போடணும். இவனுக்கு கண்ணு வலி போல். ஐ ட்ராப்ஸ் நான் வர மாட்டேங்குது. மீண்டும் பக் அடிக்கிறது மக்களே, என்ன பண்ணுறது? சரி விடுங்க. ஷிஃப்ட் 1, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருப்பார். அவரும் நம்மளை வந்து இது பண்ணிட்டு போவாப்பில். இந்த டாக்டர் தான் ஏதாவது சொல்லுவாப்பில், அப்படி பண்ண. இன்னும் வீல் சேர்லாம் இருக்குது கைஸ். இதில் வீல் சேரு அப்டேட் ஆகிருக்கா கேமு? ஆமாங்க கைஸ், இந்த கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெக் டிஎன்ஏ சாம்பிள். இந்த டிஎன்ஏ சாம்பிள் இந்த அனலைஸ் பண்ணுறது தான் கைஸ் ரொம்ப டைம் ஆகுது. என்னத்த பண்ண? ஓகே, அனலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. 100% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. மற்றவங்கள போய் செக் பண்ணிடணும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதாவது சொல்கிறேன். அந்த காஃபி இருக்கும்ல கைஸ், இருங்க காஃபி போய் பார்ப்போம், எடுக்க முடியுமா? காஃபி ஐ நீடு காஃபி. இருங்க மெடிசன் எடுக்க முடியுதான்னு பார்த்துக்கோம். பக் அடிக்குது மாமா. இருங்க யார் இருக்கான்னு பார்ப்போம். சரி வேணாம் போங்க, ரீசாம் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப பக் அடிக்குது. இருங்க. பாணி, இந்த கேரக்டரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இவர் வந்து ஒரு சைக்கோ கில்லர். இவர் வந்து நம்மகிட்ட காஃபி கேட்குறதுக்கு நான் வருவாப்பில். வெயிட் பண்ண ப்ரோ, அவர் காஃபி கொடுத்துருவோம் பசாட்டுக்கு. பார்க்கவா? ஓகே, அவருக்கு காஃபி கொடுக்கணும். அவர் நிறைய தாட்டி நம்மகிட்ட வந்து காஃபி கேட்பாப்பில். ஒரு தாட்டி ஃபோட்டோ எடுக்க சொன்னார், பார்த்தா ஆள். சரி கைஸ், இருங்க இவன்கிட்ட சொல்லிக்குவோம். அந்த காஃபி வந்து 3 தாட்டி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தாட்டி குடிக்கும்போது 5% நமக்கு மூளைக்கு வளர்ச்சி ஏறும். நம்ம 2 தாட்டி குடிச்சிட்டு 1 தாட்டி மட்டும் கொடுப்போம். எதுக்கு காஃபியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இருங்க கைஸ், டைப் அடிக்க முடியல. சரி விட பார்த்துக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டும் போட முடியல. நல்லது. சரி, அவங்க கொடுக்கட்டும். என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லை. நம்மளோட நல்ல கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. கிளாஸ்னால் வந்து இந்த மாதிரி உருவத்தை மாற்றிக்கலாம். இவன் வந்து சைக்கோ கில்லர் கைஸ். இவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த பார்க்க மான்ஸ்டர் மாதிரி இருந்தான். சரின்னு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அமுச்சு விட்டேன். அப்பப்போ காஃபி கேட்டு வருவாப்பில். ஒரு நாளே காஃபி பஞ்சம் ஏற்படுது. இவனெல்லாம் அடித்து வரட்டணும். ஒரு தாட்டி போலீஸ் வந்தா, இவன் வந்து ஒரு தாட்டி. அப்புறம் வந்துட்டு என்னை ஒழிச்சை ப்ரோ, ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஓகே ஒழிச்சைப்போம் அப்படின்ட்டு ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா போலீஸ் வந்துட்டு இவன் ஒரு சைக்கோ கில்லர் இருந்தாப்பில். அது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. சரின்ட்டு அதுக்கடுத்து என்னன்னா திரும்பி பார்த்தா அவர் என்னன்னா நமக்கு சொல்லுங்கிறாரு, இருக்கானா இல்லையான்ட்டு. சரி, நான் வேணான்னு கொடுத்தோம்னா அவனுக்கு ஒரு பெரிய காஃபி டப்பா தருவான், இன்னொரு காஃபி மிஷின் தருவான். வேணும்னு சொன்னான்னா போலீஸ்காரனை கொண்டுட்டு போயிடுவான். சரி நானும் சரி வேணாம் போய்ட்டு வா அப்படின்ட்டேன் போலீஸ்காரனை. என்னது ஹீ ஓகேவா? என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க கைஸ். கமாண்டராலே இவங்களுக்கு என்ன விளையாட்டு பொருளா? என்ன பண்ணுறது? இன்னும் காஃபி கைஸ், ஸ்விக்கியில் காஃபியை குடிச்சிடுறாங்க. நமக்கு என்ன காஃபியே காணோம். என்ன பண்ண? இங்கே பாருங்கள் கைஸ், இருந்தாலும் ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்றணும். ஐ கோ டு ரூம் 4. அவர் ரூம் 4க்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்காப்புல. ஆள் பொறுமையாக நடந்துடுற. என்னது மை ஃபேமிலி டோன்ட் நோ ஐ எம் ஹியர். அவர் இங்கே இருக்காருன்னு அவர் இந்த முன்னாடி வராருல, அவர் சொல்கிறாரு என் குடும்பத்துக்கு தெரியாது நான் இங்கே இருக்கேன்ட்டு. யாரா அவன் வீட்டில் வந்து ஓடி வந்த மாதிரியே பேசுகிறான்? இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் திடீர்னு கடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்ககிட்டலாம் அடித்து சமாளிக்க முடியாது.
அப்புறம் அந்த இதில் நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும் மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்கு. பெருசாலாம் எதுவும் இருக்காது. கன்று இருக்கும், அதை பேச்சு ஷாப்பில் வாங்கலாம். ஆனால் ஷாப்பில் 400 கொடுக்கணும். இங்கே 100 சம்பாதிக்கிறதுக்கே போட்டு சாவடிக்கிறாங்க. காஃபி வேறு கொடுக்க மாட்டேன். எனக்கு -1 போய்கிட்டே இருக்குது. நம்ம வேலை பார்க்குற ஸ்ட்ரெஸ்ஸு -1 போய்கிட்டே இருக்கும். என்ன ப்ரோ அனலைஸ் பண்ணுறீங்களா? பண்ணுங்க டபக்குண்டு. என்ன ஓகே வந்துடுச்சு. இருங்க அனலைஸ் ஆகிக்கட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்க? நான் தான் பாதி வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஏதாவது சம்பவம் பண்ண போகிறேன் எப்போங்க. கமாண்டு தான் சாவடிக்கிறேன் இவங்க. ஐயோ. ஆமாம் கைஸ், இந்த வீல் சேர் இருக்குது. இருங்க கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வீல் சேரை பார்ப்போம். இது மெடிசன் டப்பா. ஓகே, மெடிசன் டப்பா. ஐ நீட் தட் மெடிசன். கைஸ் இதான் இவரெலாம் கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து என்ன அவனை எடுத்துகிட்டு போகிறான். நான் போடுறேன்டா போட்டேன். சரி விடுங்க. பேஷண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகணுன்னே அவர் எந்திரிச்சு கிளம்பிடுவாப்பில். காசு கொடுத்துட்டு போயிடுவாப்பில். அதெல்லாம் காசு கொடுக்காம போனால் அங்கேயே விட்டுடுவோம். எதுக்கு குப்பை தொட்டியில் போடுவோம், எதுக்கு கையில் வச்சுக்கிட்டு. டதக் இன்னொன்று டதக். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த சில பேஷண்ட்லாம் மயங்கி விழுந்துருவாங்க பேசும்போது. அவங்களாம் தூக்கி சிரமப்பட்டுக்காதீங்க, குப்பை தொட்டியில் போட்டுருங்க. அவ்வளோதான் முடிச்சு. குப்பை தொட்டி அவ்வளோதான் முடிச்சு. அவங்களுக்கு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. யாருக்கும் தெரியாது. அப்படி தான் சொல்கிறாங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, என்ன மண்டையிலலாம் பேண்டேஜ் போட்டு வராங்க? மெடிசன் தானே கொடுத்தோம். என்னமோ பண்ணுறாங்க போங்க. ஆமாம் கைஸ், எல்லோரும் பேண்டேஜ் போட்டு தான் வராங்க. இந்த வீல் சேர் முன்னாடிலாம் வீல் சேர் இல்லை கைஸ். இந்த பாருங்கள், இதை வச்சுட்டு பேஷண்ட்டை தூக்கிட்டு போகலாம் போல். சரி, டேக் வீல் சேர். ஓகே, எடுத்துக்கும். ரெடி. இதெல்லாம் எதுக்குடா ரெடிங்கிறீங்க? எதனா பேட்டரியாக போடுறீங்க? என்ன கைஸ், வீல் சேர்க்கெலாம் பேட்டரி போடுற மாதிரி பண்ணுறாங்க. சரி, நான் தானே எடுப்பேன். அங்கிட்டு கூட கைஸ் வந்து தொலை கைஸ். வந்துடுச்சு. ஆனால் கிராஃபிக்ஸ் இந்த வீல் சேருக்கு நல்லா இல்லை. சரி விடுங்க. என்ன மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன்? இருங்க கைஸ், வேலையை பாருன்னு கமெண்ட் அடிப்பாங்க. மேலே என்ன பெரிய போதி தர்மர் மாதிரி மூலிகைலாம் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பெரிய போதி தர்மர் மூலிகை வச்சு. என்ன மைக்கேல் ஜாக்சன் ஹீஹியா? என்ன கைஸ் கமெண்ட் பேசுகிறாங்க? ஐயோ. ரிப்போர்ட் வந்துச்சு. ஆமாம், டாக்டர் எங்கன்னு கேட்காதீங்க. நான் வந்து வேறு ஒருத்தர் க்ரியேட் பண்ண ரூமில் தான் விளாண்டுருந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து டாக்டர் பேச வேணாம், அவரை சும்மா இருக்கட்டும் அப்படின்ட்டாய. ஆனால் இந்த வீல் சேர் ரொம்ப ஆபத்தாக தோணுது கைஸ் எனக்கு. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு செக் பண்ணாமல் தூக்கிட்டு போகக்கூடாது. செக் பண்ணணும். இன்னும் செக் பண்ண முடியாதா? தூக்கிட்டு தான் பண்ணுமா? இந்த வீல் சேரில் உட்கார வச்சுட்டாலே அவங்கள தூக்கிட்டு தான் பண்ணும் போல். சரி உங்கள் ஷிஃப்ட் 2 கைஸ் 125 ரூபா வந்துருச்சு. கடை வேறு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இவனும் மண்டையில் பேண்டேஜ் போட்டு தான் போறியான் பாருங்க. என்ன அப்படி பண்ணிட்டாங்களோ. ஐயோ, என்னமோ மண்டை உடஞ்சி சண்டையில் சட்டை கிளியணும்டா ஆகிற மாதிரி எதுவுமே பண்ணாமல் மண்டையில் பேண்டேஜ் போட்டு போகிறாங்க. ஒருவேளை ஏதோ சீன் போடுறாங்க போங்க. 59 தான் கேஸ் இருக்குது. சேனடி வரல அந்த சைடில் இருக்க பிரெயின் பவர். ஓகே, அனலைஸ். இந்த வீல் சேர் வச்சுட்டு ஒரு வேலையை உருப்படியாக பண்ண முடியாது. தூக்கிட்டு போய் வச்சுருவோம். இவங்க என்ன வேலை பார்க்க? ஆமாங்க கைஸ், இந்த இடத்துல மென்ட்டு டீன்னு ஒன்று இருக்கோமே, அது போய் பார்ப்போம். மென்ட்டு டீ இருக்குது. வேணும்டா, எனக்கு வேணும்டா. வாங்கிட்டான்டா. இந்த பச்சை கலரில் டீ மாதிரி இருக்குல்ல, வாங்கி குடிப்போம் கைஸ். இன்னொரு தட்டி கடை ஓப்பன் ஆகும்ல, பார்த்துக்கலாம். இது வச்சு என்ன பண்ணணும்னா, இது 100 ரூபா தான். இது காஃபியை விட கொஞ்சம் பவரானது. ஏன்னா அப்பப்போ நிமிஷம் காஃபி ஆச்சு 3 தட்டி கொடுத்தா 15 தடவை ஏறும். ஆனால் இது நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து 1 2 அப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்கும். காஃபி என்ன ஜென்மத்தில் ரெடி ஆகாது. நல்லது. இவரை தூக்கிட்டு போயிடுவோம். பெஸ்ட் வாங்க மக்களே, வாங்க உங்களை தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ரூம் 4 வாங்க. ரூம் 4 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவங்களே சொல்லிடுறாங்க வீல் சேரில் வச்சா எந்த ரூம் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. சரி கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இது 2வது வீடியோ. நேற்று போட்ட வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு லெர் அடிக்குது. சாரி கைஸ், மன்னிச்சுங்க. நமக்குலாம் எதுவும் தெரியாது எடிட்டிங்கில், அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனலைஸ் ஆகுது. ஓகே, மற்ற யூடியூபர்ஸ் கூட சாதாரண சின்ன பசங்க கூட நம்மள அளவுக்கு இருக்கா. 40 செல்கரா? ஆமாங்க கைஸ், 10%. போன வட்டம் 20% சார்ஜில் உங்களுக்காக வீடியோ போட்டோம். இந்த வட்டம் 10% சார்ஜில் உங்களுக்காக வீடியோ போடுறோம். சரி, செல்கர் வந்து ஒருத்தன் தாளாக இருப்பான் கைஸ். ரேட்டிவ்னு ஒருத்தர் வருவான். அவனோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க. இருங்க, ரேட்டிவ் வந்தால் காட்டுறேன். அவர் எல்லா மேட்ச்லேயும் செல்கர் வந்து திடீர்னு சவுத்தோரமாக வந்துட்டு இப்படியே பயன்படுத்திட்டு போயிடுவான். ஆனால் அவனால தான் கைஸ் 10% குறையுது. இப்போ பாருங்கள், 50 இருந்தது 40 ஆகி 40 39 ஆயிடுச்சு. மண்டை காயுது கைஸ், மண்டை காயுது. இவனுக்கு வந்து சிறப்பும் தேனும் வேணுமா? 1 or 2% சரியாயிட்டாப்புல. முடிஞ்சு வீட்டுக்கு போங்க. சுவே இதை வச்சுட்டு வருவோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது.
டிஸ்டர்பன்ஸ் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் கைஸ். இந்த ஒரு அனாமலி போகுது பாருங்கள். அவங்க சொட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலைக்கு அந்த பேய் உள்ள நல்லது. நல்ல வேலைக்கு நான் பாட்டுக்கு வீல் சேரை தூக்கிட்டு போயிட்டு வீல் சேரில் பேயை வச்சு கொண்டு போனோன்னா என்ன பாட்டு கடிச்சு போடாமல் என்ன பண்ணுறது. யூ ரிட்டன் வீல் சேர். ஓகே நல்லது. பேஷண்ட் வந்திருக்காப்புல பாருங்கடா. டே என்னடா நான் தான் பார்க்கணுமா ஒருத்தன் தான் இருக்கான். இன்னும் டைம் இருக்காடா காஃபிக்கு அடி. சத்தியமாக காஃபி வேணும்டா. இவங்க வாங்கி குடிச்சு ஒரு கப்பு காஃபியை தூக்கி அவன் கையில் கொடுத்து விட்டான் கைஸ். இந்த இப்படி பண்ணும். அடுத்து ஃபோட்டோ எடுக்கணும். செல்கரா பார்த்துட்டானாக்கும். இவனு செல்கரை பார்த்துருக்கான் போல். நம்மளும் எங்கே செல்கரை காணோம். என்ன கைஸ் நம்மக்கிட்ட மட்டும் வரமாட்டேன். ஆனால் எங்கேன்னு தெரில செல்கரு. கடை திறந்துருக்கு கைஸ். ஆமாம் ஏற்கனவே திறந்த கடை. சரி விடுங்க. என்னடா கடைக்கு வந்தாலே க்ளோஸ் பண்ணுறீங்க. எதுவுமே வாங்கலையாடா நான். ஆள் வந்தாலே வெறியாகிறானுங்க. அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி டீசர். இந்த டீசர் வந்து எதுக்குன்னா அந்த மான்ஸ்டர் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஷாக் அடிக்குது மின்னல் முரளிங்கிற மாதிரி. இந்த அவன் எடுத்துட்டான் பாருங்க. ஏதாச்சும் நீட்டு தான் தம்பி பண்ண போகிறேன். எனக்கு ஷாக் கொடுக்க போறியா? நானே ஷாக் கொடுக்குறேன்டா. சாக்லேட்லாம் இருக்கும் கைஸ் இந்த கேமில். சாக்லேட் குடித்தா காஃபியோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். சானிட்டி ஏறும். என்ன குச்சிக்கிட்டு இருக்கீங்க? விளாட சொன்னா என்ன சல்கர் இருக்கானா? சரி கைஸ் விளையாட பார்ப்போம். ஹலோ கைஸ், இது அனிமல் ஆஸ்பத்திரி. நல்லா இருக்கு கைஸ். வேறு யாரும் இல்லை கைஸ், என் தம்பி தான். அவன் அப்படி தான் பேசுவேன். விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கேமராவில் பார்ப்போம். கேமராவில் எதுவும் வினோதமாக தோணவில்லை. நிறைய ஸ்பாட்டுக்கு வந்து கேமரா போடலாம். குட்டு சாரி கைஸ், என் தம்பி தான் இப்படி பேசுகிறது. சரி விடுங்க, என்ன மனுஷனுங்க. இருங்க, என்ன நான் மட்டும்தான் இருக்கேனா? இல்லை கைஸ், ஒருத்தன் தான் இருக்கான். மொத்தம் 3 பேர் இந்த ரூம்குள்ளே வந்தோம். 2 பேர் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளை விட்டு அதுக்கடி விளையாடி போடுறானுங்க. எவன் கூட விளாண்டாலும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கோ. ஏதாச்சும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் நம்பிக்கை. இந்த மிஷின் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கலாம் வேகமாக ஓடுறதுக்கு. ஆனால் அதெல்லாம் வாங்கி காசு செலவு பண்ண தேவையில்ல. அது தேவைதே, நல்லாயிருக்கும். எடிட்டிங் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த என்ன சர்ஜரியில் ஆள் இருக்காங்க கைஸ். எனக்கு தெரியாது கைஸ் சர்ஜரியில் ஆள் இருக்காங்கன்ட்டு. 45 செகண்ட்ஸ்னால் எல்லாருக்கும் 45 செகண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. நான் அவ்வளோவா சர்ஜரி பண்ணதில்லை கைஸ். யூவி ட்ராப்ஸ் இந்த சைடில் இப்போ ஸ்டூல் மாதிரி இருக்குல்ல அதில் மாட்டுறது. இதெல்லாம் மருந்துமா? சரி ஓகே. 45 கைஸ் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு கைஸ். டபக்குன்னு சொல்லுங்கடா, ஒன்றுன்னா சொல்லுவாங்க கைஸ். இதயம் ஏண்டா இதய நோய். இதயம் இல்லாமல் எப்படி நடந்து வந்தியாவேன்? ஏதோ ஒன்று. எத்தனை இதயம் தான் போட சொல்லுவேன் 70 அடுத்து மெடிசன் அதுவும் அங்கே தெரிகிறது. மெடிசன் அவ்வளோதான். டைமே இல்லை. செத்து போகிறான் போங்க. 3 பேர் செத்தாங்கன்னா நம்ம இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நம்மளை. தம்பி முடிஞ்சுன்றாங்க. 16 15 ஓமை கத்திரிக்கோளா. ஆனால் உண்மையிலே சர்ஜரி பண்ணால் ரொம்ப அருவாப்பாக இருக்கும். தம்பி ஏதாச்சும் பண்ணுப்பா, டபக்குண்டே. தம்பி ஏதாச்சும் பண்ண. சோழி முடிஞ்சு இனிமேல் காப்பாற்ற முடியாது. பெஞ்சில் எல்லாத்தையும் தான்டா கேட்குறேன். இப்போ எடுறா அடை. என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் உயிரை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அடுத்து 45 நிமிஷமா இந்த மேலே காட்டுறது விடுங்க. 3 பேர், அதில் ஒருத்தர் செத்துட்டாரு. 3 பேர் யார் வேணாலும் இருக்கலாம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ரிப்போர்ட் வந்துருச்சு. 3 0 4 1 பரவாயில்ல. பூர் என்னடா அசிங்கப்படுத்துறீங்க? கைஸ் இந்த மென்டி தான் சொல்லிக்கிறேன். 100 ரூபா. இந்த மென்டி வச்சு என்ன இருங்க, நான் குடிக்கிறேன். கொஞ்ச நேரம் பாருங்கள், அது கொஞ்சமாக ஏறும் பாருங்கள். நான் குடிக்க முடியல. டபக்குன்னு குடிங்க கைஸ். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், Swift 3 வரைக்கும் தான் விளாடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோலாம் விளாட மாட்டேன். என்ன பேசுகிறாங்க இவங்க? மழை பெய்யுதா என்னமோ பேசுகிறாங்க. பிளாபிளாபிள்பிபி அப்படின்மோ பேசுகிறாங்க. விடுங்க. குடி மென்டி. ஓகே குடிச்சாச்சு. இந்த +2 ஃப்ரெஷ்மெண்ட் 1 அப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு 15 50 நிமிஷத்துக்கு ஏறும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஹியரா? யாருமே அக்கௌண்டிங் ஃப்ரம் ரான். திரும்ப இங்கே வா. எதுக்கு சொல்கிறேன்? காஃபி கிடச்சிச்சு. இந்த கடைசி பையன் வந்துட்டு பெட்டு மான்ஸ்டர், அதாவது கட்டில் கடியில் அரக்கர் இருப்பாருன்னு சொல்லுவாங்களா, அவன்கிட்ட மாட்டி செத்துட்டானா. கடைசியாக நம்மளை மாதிரி இங்கே வேலை பார்த்தவன். அவங்ககிட்ட மட்டும் நம்ம ஏதாச்சும் பொருளை கொடுத்தோம்னா அவன் தின்னுட்டு போயிடுவான். இந்த பெட்டு கீழே இருக்க மான்ஸ்டர்க்கில் ஏதாச்சும் அது பொருளை கொடுத்தோம்னா தின்னுட்டு போயிடும். அதாவது இப்போ அணி கொடுத்தோம்னா அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும். நம்ம போய் நின்னோம்னா பிடிச்சி இழுத்துரும். அதை பார்த்துருக்கேன் கைஸ். இந்த மான்ஸ்டர்ஸ் நிறையா இருக்கும். அப்புறம் செவுத்தில் கண்ணாக ஒரு மான்ஸ்டர்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் கைஸ். இந்த ஃபோட்டோலாம் செக் பண்ணணும். ஃபோட்டோ மான்ஸ்டராக இருந்தால் கொஞ்சம் இதாகும். ஆனால் மெயின் கேரக்டர் யாரும் மான்ஸ்டர் வரமாட்டாங்க பேபி.
சரி போய்ட்டு வாங்க, தேங்க்ஸ், ஐ வில் பி ரூம். எதுக்கு நம்ம இடத்த வைறான்? எவனுக்கும் அந்த டாக்டருக்கு ஏதோ சம்மந்தம் இல்லை. அந்த டாக்டர் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் பேக்கார் டை வந்து ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டுக்கு மட்டும் நான் விளாட்றேன். ஐயோ மான்ஸ்டர், கைஸ் மான்ஸ்டர் கைஸ். என்ன கைஸ் பேசுகிறான் அவன்? டெபிளில் பூ பாபா இன்னும் பேசுகிறான். அப்பானே போ சாத்தானே. அப்பான்னு போ சாத்தாவா? ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுங்க செட்டுற. இதுக்கு மேலே ஓகே கைஸ், இதுக்கு மேலாம் தாங்க முடியாது. என் பேர் அபி. என்னடா தூக்கிட்டு போகிறான் கைஸ்? எல்லாரையும் அவன் தூக்கிட்டு போகிறான் கைஸ். இன்னமும் பேசுகிறான். சல்கர் கேமரா நான் என்ன 3 புள்ளி வச்சுட்டு நான் சல்கரு கேமரா. சல்கர் வந்து கேமராவில் பார்த்துருக்காப்புல. ராட்டி வந்தோடனே அவனை காமிச்சுக்கிறேன். திரும்ப பேர்னி வந்துட்டாப்புல. இருங்க கைஸ், காஃபி என்கிட்ட இருக்குல்லந்தா. இப்போ பாருங்கவேன், நான் 2 தாட்டி குடிப்பேன். 1 இது 2 இப்போ 3வது சிப்பு அவன்கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் இந்த குடித்தோன்னே என்ன சொல்கிறான்னா, நீ தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறான். ஓகே, நான் தான் பெஸ்ட். அப்போ இந்த ரெண்டு பேர் மெண்டல்ஸ், நான் தான் பெஸ்ட். நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஃப்ரெண்டு, இவன் நல்லா ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்றான். கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறேன்? ஐயோ சூட்கேஸ். இவன்ட்டு ஒரு சூட்கேஸ் இருக்கான், அதை பாதுகாக்கணுமா? ஓகே, நாங்கள் வாங்கிக்கிறோம், நன்றி வணக்கம், எடுத்துக்கிட்டாச்சு. யூ ஆர் தி பெஸ்ட். ஓகே போய்ட்டு வா ப்ரோ, நான் சூட்கேஸை பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன போட்டிருக்கு? டோன்ட் டச். என்னடா மறைஞ்சிட்டான் பக்கா? சரி மறைஞ்சு போனால் போயிட்டு போகிறேன். இல்லை கேஸ், நடந்தான் போகிறேன். கடை ஓப்பனாக இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே இப்போ மென்ட்டி வாங்கி குடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் பார்க்க நல்லா தான் இருக்குது. மழை காலமும் அதான் எல்லாமே ரொம்ப ப்ளூ கலரில் தெரியுது. இந்த இவர் தான் ரான். இவனை எங்கேயோ கொண்டுருவான் பெஸ்ட்டுக்கு. பையில் பேக் வச்சுக்கிட்டே சுற்றுறான். அந்த பேக் கிடச்சி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன். பேக் வச்சுக்கிட்டே சுற்றுறான் பாருங்க. டாப் சீக்ரெட்டுன்னு போட்டிருக்கேன் அந்த பேக்கில். சரி விளாடுவோம். டபக்கு கைஸ், சீக்கிரம் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து. அவ்வளோ டைம் இல்லை எனக்கு விளாட்றதுக்கு. இந்த ரெட் கலரில் கிடச்சினா உள்ளக்க பேஷண்ட் இருக்காங்கன்னு அர்த்தம். அவன் வீல் சேரை சுற்றிக்கிறான். அவன் விளையாடி பார்க்க மாட்டேறான் கைஸ். டிஎன்ஏ சாம்பிள். ஆனால் இந்த மழை பெய்யும் போது மீன்லாம் நிறைய வருது. எனக்கு என்னமோ மீனை பார்த்தா இப்போ ஒலன்னு பேசுனேன் பற்றியா? அந்த மான்ஸ்டர் ஒருத்தர் வந்து அப்படி தான் பேசுனியான். அதனால் இவங்களும் மான்ஸ்டர் இருப்பாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இவனையும் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. இந்த பிள்ளைன்னு பேசுகிறேன். மீனுக்கு பேச தெரியுமாடா? இங்கே நாயே எல்லா விலங்கும் பேசுது, மீன் மட்டும் பேசாதா? என்ன லாக்கர் கைஸ்? ஆமாம் கைஸ், ரேட்டிவ் சேனல் வந்து எலி. அவன் பேர் எலி. அந்த ரேட்டிவ் அவன் வந்து நம்மக்கிட்ட இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவான் நம்ம இடத்துக்குள்ளே. அப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சாவி கொடுப்பான். அதுக்குள்ளே பார்த்தோம்னா என்னமோ எழுதியிருக்கோம். இப்போ அதனால் பார்க்க முடியும் எல்லாத்தையும். டாப் சீக்ரெட் எல்லாமே இருக்கும். அப்புறம் டாக்டருக்குலாம் இடம் இருக்காங்க கைஸ் அந்த இடத்துக்குள்ளே. ஆனால் டாக்டர் இவன் ஸ்கிப் பண்ணிட்டான். சரி, அடுத்த வீடியோவில் டாக்டரை காட்டுறேன். பேக்கார் டேயில் வந்து பாஸ் ஃபைட்டுக்குள்ளே போனால், புதுசாக பாஸ் ஃபைட்டுக்குள்ளே போனால் அந்த பாஸ் ஃபைட்டை மட்டும் காட்டுறேன். இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த தலைவாணி கட்டில் இருக்க மான்ஸ்டர்ஸ், அதுக்கு வந்து ஏதாச்சும் பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு போயிடும். அந்த தேனை முதல் மஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் செவுத்தில் ஒரு மான்ஸ்டர் தொங்கும். அது என்ன மான்ஸ்டர்? கேமில் இருக்காங்களே, செவுத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது வந்து கண்ணாக இருக்கும். அதில் பார்த்தோம்னா அநியாயத்துக்கு இறக்கும். அந்த சல்கர் கூட 10% தான் இறக்கும். அப்பல இவங்க வந்து 20-30 இறக்குவாங்க. சரி என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் இருக்குல்ல, அந்த கொடுக்கணும்னா அவன் பாட்டுக்கு சும்மா சுற்றிக்கிருக்காப்புல. அப்புறம் நிறைய மான்ஸ்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த மனுஷன் இந்த விலங்கெல்லாம் மான்ஸ்டராக மாறிடும். அதனால் நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருங்க. அப்புறம் என்ன, கீழே இந்த மயங்கி விழுந்த பேஷண்ட்டை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அது கொஞ்சம் ஈஸியான டிப்ஸு. கேமரா அப்பப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் மான்ஸ்டர் வரும். அப்புறம் கேமரா மான்ஸ்டர்னு ஒன்று இருக்குது. அது பக்கம் அது கேமரா ஆன் பண்ணால் அது மட்டும் திடீர்னு பேய்கிட்ட கேமரா ஜூம் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். அந்த பேய் இவனெல்லாம் பார்க்க முடியாது. ரேட்டிவ் வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பார்த்தேன் ரேட்டிவை. அண்ட்ரீடு இந்த ரூமில் இருந்தவே இல்லை. அந்த பக்கத்தில் க்ளோஸ்டு போட்டிருப்பாங்க. ரேட்டிவ் வந்திருக்கான். ரேட்டிவ் இந்த இருக்கான் கைஸ். இவன் தான் ரேட்டிவ். பார்க்கப்படி எப்படி எலி மாதிரி இருக்காப்லையா? காப்பி த சீக்வன்ஸ். என்ன நடக்குது? என்ன பண்ண? 6வது ரூம். ஐயோ கைஸ், பார்க்கவே இல்லையா கைஸ்? சரி விடுங்க. பிங்க்கு. ஓகே, பிங்க் அமுக்குங்க. நான் அமுக்கும்ல அமுக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து என்னது? ப்ளூவா? ஐயோ ராங். ஐயோ கைஸ், என்ன கைஸ்? எல்லோ. ஓகே, எல்லோ. ஓகே கைஸ், அமுக்குவோம். இது என்ன கைஸ்? இது இன்னைக்கு ரொம்ப வளட்டுது. அவங்க நம்ம தப்பாக போனோம்னா புதுசாக தருவாங்களா? சரி, ப்ளூ, ரெட்டு,
பிங்க்கு, அவ்வளோதான். ஐயோ, ரெட்டு, பிங்க்கு, அவ்வளோதான் கைஸ். எதுக்கு நான் ஸ்கேன் பண்ணுறது? அனிமலுக்குலாம் அறிவு இல்லைன்னு சொன்னாயில, அதனால் அறிவு இல்லாத மாதிரி நீட்டாக வேறு பாருங்கள் கைஸ். என்னையும் ஸ்கேன் பண்ணுடா என் தலைவனோட சேர்த்து. இவனோட தங்கச்சியை தான் அந்த சல்கராக மாற்றி வச்சுருப்பாங்க. பாவம், என்ன பண்ணுறது, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு வந்துருப்பான் போல், தூக்கி வச்சு சாத்திட்டாங்க. பாவம், இவன் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப மர்மமான கேரக்டர். அது கைஸ், மழை நம்ம மண்டையில் பட்டுச்சுன்னா சானிட்டி ஏறுது, மூளையோட சக்தி ஏறுது. 3 பொருள்: ஆயில்மெண்ட்டு, ஐ ட்ராப்பு, மூலிகை செடிகள் விளங்கும் நம்ம போதி தர்மன் ஐட்டம். சரி விடுங்க. ஐயோ, ஆயில்மெண்ட் தான் இருக்கு. ஆயில்மெண்ட், என் தம்பி ரொம்ப இது பண்ணுறாங்க கைஸ். மூலிகை, அப்புறம் ஐ ட்ராப்ஸ். இந்த ஐ ட்ராப்ஸை கொடுத்து தான் அந்த கண்ணு மான்ஸ்டரை தோக்கடிக்கக்கூடும் கிட்டத்தட்ட. அது மட்டும் அமைதியாக போயிடும். கண்ணு வலி போல் அதுக்கு, பாவம், கண்ணு வலியை பரப்புது கைஸ், ஐ ட்ராப்ஸு. இவன் மான்ஸ்டராக மாற மாட்டாங்க. இந்த கேமோட முக்கியமான கேரக்டர்லாம் மான்ஸ்டராக மாற மாட்டாங்க. சரி, ஆரம்பிக்கலாம். என்ன கைஸ், எவனையும் காணோம். வீல் சேர் அங்கே ஆளை காணோம். அவன் பேர் வீல் சேர்னே வச்சுருவோம். வீல் சேரை தூக்கிட்டு சுற்றுறியால. என்ன கைஸ், எவனையும் காணோம். இருங்க கைஸ், பார்ப்போம் ஆள் இருக்காளா கேமில். ஆட பாவிகளா, கேமை விட்டு போயிடுவாங்க. க்ரியேட் பண்ணும்போது தன்னம்பிக்கை ஒருத்தமனாலும் கேமை விட்டு போயிடுறாங்க. சரி, என்ன பண்ணுறது, இப்போ கேமை டபக்குன்னு முடிச்சிருவோம். இதுக்கு நம்ம ஒத்தால விளாண்டுக்கிட்டு கடைசியாக இருக்கனால நண்பர்களை காப்பாற்றுவோம். என்னப்போ சரி, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் வளரணும், அவருக்கு உதவி பண்ணுங்கள். எடிட்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது ப்ரோ, இதை பாரு ப்ரோ, அதை பாரு ப்ரோ. போன வீடியோ கொஞ்சம் மங்களாக ரெடி பண்ணேன், அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாகிடுச்சுண்ணே. மங்களாக ரெடி பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு. சரி விடுங்க. ஐ ட்ராப்ஸு, மெடிக்கிட் ஓகே. ஓகே, ஆயில்மெண்ட்டு, ஐவி ட்ராப்ஸ், ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே கைஸ், டபக்குன்னு கேம் பிளேவை முடிக்கணும், ரொம்ப டீப்பாக போகுது. அந்த டீசர் இருக்கும்போது அதை எடுத்து வச்சு சுடுவோம் அப்போ ஸ்டார்ட்டுக்கு. அந்த டீசர் சொன்னால மான்ஸ்டரை சுடுறதுக்கு. இருங்க கைஸ், இவனை சரி பண்ணிட்டு போவோம். 4 பேஷண்ட்டை காப்பாற்றினா நமக்கும் நல்லதாக தான் நடக்கும். இவனை பாவம், இவனதே மான்ஸ்டர்னு நினச்சேன், இன்னும் வெள்ளை நேட்டேன் ஆளு. ஓகே, ஸ்கேன் டபக்குன்னு வேலையை முடிக்கணும். ஓச், என்ன நம்ம கை வச்சாலே ஓச்சுங்கிறேன். இந்த இந்த இவன் மண்டையில் கட்டு போட்டு தான் பாருங்க. என்னடா கட்டு, மாவு கட்டு பரம்பரை தான்டா நீங்களாம். காமெடி நல்லா புரியுது. அதுக்கு டீசர், துப்பாக்கி வந்து ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்குறது, அதெல்லாம் எப்போயாச்சும் கடையில் வந்தால் 400 ரூபா கொடுக்கணுமா. இதான் டீசர். எவனாச்சும் வரட்டுங்க, சுட்டு பொசிக்கிறோம். எவனை சுட்டு பொசுக்குமா, ஆள் போயிட்டான். எஸ்கேப்டு மிஷின் பாஸ்ன்னு எஸ்கேப் ஆகிட்டான் பாருங்க. வீல் சேர் எப்படி இருக்க, நல்லா கியா. எவனாச்சும் வரீங்களா? என்ன கேஸ், மறைஞ்சு போயிட்டான் கேஸ், பார்த்தீங்களா? மறைஞ்சு போயிட்டான் கேஸ். தூய ஆத்மாவே போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. இவனாச்சும் வாங்கடா. டே கருப்பு வாராண்டா, டபக்குன்னு எவனாச்சு தாராண்டா, சுட்டு நான் பொசு கொண்டுமுடா. டபக்கு வாங்கடா. இல்லை கைஸ், பேசன்ட்டே சுட்டு தள்ளிடுவான் பெஸ்ட்டாட்டுக்கு. எதுக்கு நம்ம எவனையாவது தேடிக்கிட்டு, நம்மக்கிட்ட தான் இருக்குது தொகை நிறைய இருக்குது. இந்த ரேட்டிவுக்கு பதிலாக இன்னொருத்தனை இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால அவனை பண்ணவே கூடாது, அடித்து பற்றி விட்டுறணும். வெல்கம் டு கிரேட் கிரிகால். இந்த டோர்லாம் போனால் அப்டேட்டில் இல்லை கைஸ். இந்த டோரு, அப்புறம் இந்த டோர், இது வந்து டாக்டரோட ஆஃபீஸ். எப்போயாச்சும் தான் அவர், ஆனால் டாக்டர் ஆள் இல்லைப்பா. அவன் ஸ்கிப்பு கொடுத்துட்டான், அதனால் டாக்டர் ஆள் இல்லை. சரி கைஸ், இப்போ அவனை போய் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலர் மேஜிக் ஷோ. எப்படி தம்பி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நான் ஒன்று பண்ண போகிறேன். என்ன கேஸ் வர மாட்டேங்குது. அவ்வளோதான் கேஸ், இருந்தால் சாக்கடிக்குது பார்த்தீங்களா, ஆள் சரிஞ்சு போயிட்டாப்புல. அம்மே பயந்து ஓடுறியா, வாடா ஓடுறா. இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப புலம்புறியாங்க கைஸ், எனக்கு புரியல. இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணல. என் தம்பி பாய் சொல்லட்டும். பாய் கைஸ். சரி கைஸ், பாய். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட வரேன். குட் பை, தேங்க்யூ.